ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தள்ளிடாதீங்க. ஒரு 2 செகண்ட் பாருங்கள். ஒரு கத்தாழை எடுத்துக்கோங்க. கத்தாழை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக இருக்கிற மேல் தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அது உள்ள இருக்கிற ஜல்லி ஃபுல்லாக எடுத்துடுங்க. எடுத்தால் ஒரு நுங்கு பதத்தில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். அது எடுத்துகிட்டு ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல்லையோ ஒரு கிண்ணத்துலேயே எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டு பாருங்களேன். நுங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நுங்கு கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது டேஸ்ட்டு கிடையாது. ஆனால் ரவ்வா கசப்பு கூட இல்லைங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எனக்கும் கத்தாழை ரொம்ப பிடிக்காது. ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணேன். இது உங்களுக்கு 2வது ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் டெய்லியும் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நீங்கள் குட்டி பசங்கள்லேருந்து கூட கொடுங்க, பெரியவங்கலேருந்து கொடுங்க. மோர் அடித்து அதில் மோர் கூட ஊற்றி அடித்து கூட நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா வெய்ய டைம்லங்க, இந்த வெய்ய டைமில் குளிர்ச்சியாக இருக்கணும். அந்த கத்தாழை, மோர், இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்குங்க. நல்லா சாப்பிடுங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். கத்தாழை யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணவங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.